Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுங்க. இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க சீனியருக்கு, உங்க ஜூனியருக்கு எல்லாத்துக்குமே என்னாச்சு பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் நீங்க படிக்கிறீங்க, இந்த வீடியோக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்க கண்டிப்பா 4th இயர் முடிக்கிறப்போ ஒரு நல்ல கம்பெனில நீங்க பிளேஸ் ஆயிருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இப்பதான் நம்ம காலேஜுக்குள்ளே போயிருக்கோம். இப்பயே நீங்க வந்து நான் அதாவது கேம்பஸ் இன்டர்வியூ பத்தி வீடியோ போடும்போது இப்பயே நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்வம் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை நல்ல இடத்துக்கு என்ன சொல்ல கூட்டிட்டு போகும். ஏன்னா நம்ம எவ்வளவு வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். டெய்லியுமே நம்ம பாக்குறோம், தேவையில்லாத வீடியோ எல்லாம் பாக்குறோம். ஆனா எஜுகேஷன் சம்பந்தமா நம்ம வீடியோஸ் போடும்போது அந்த எக்ஸாம் டைம்ல மட்டும் தான் வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பிடிச்சிட்டு போகும். ஆனா இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்ன பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம பார்க்கணும். நீங்க வந்து பாருங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் பாருங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, சரியா? அதுவே போதுமானது. ஓகே, இந்த கேம்பஸ் இன்டர்வியூ நம்ம சொல்லும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கேம்பஸ் இன்டர்வியூக்கு அதாவது நீங்க எப்பயுமே ஒரு விஷயம் நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றீங்க, நீங்க எந்த மாதிரியான ஆட்களை, எந்த மாதிரியான கேண்டிடேட் நீங்க உங்க கம்பெனிக்கு எடுப்பீங்க அப்படிங்கறது எப்பயுமே நீங்க உங்க மைண்ட்ல வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னாவே மேக்சிமம் கேம்பஸ் இன்டர்வியூ பத்தி பிரச்சனையே இல்லை. ஏன் சார் நான் கேம்பஸ் இன்டர்வியூக்குள்ள போகணும், கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமா நான் ஏன் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, நீங்க கேம்பஸ் இன்டர்வியூவே வராத ஒரு காலேஜ்ல நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியை வச்சுட்டு நீங்க வேலைக்கு தேடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைவேட்டா நீங்க வேலைக்கு தேடி போறீங்க, சரியா? அப்படிங்கிற பட்சத்துல ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களோட ரெஸ்யூமை நீங்க டைப் பண்ணீங்க, ரெஸ்யூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அந்த காலம் தான் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா கம்பெனிஸும் எதிர்பார்ப்பாங்க. அங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. அப்ப நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருப்பீங்க. அதனாலதான் இந்த கேப் நம்ம ஃபில் பண்றதுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், சரியா? சும்மா நார்மலா நம்ம பிளேஸ்மெண்ட் ஆகாம ஒரு நல்ல ஒரு பெர் ஆனத்துக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 லேக்ல இருந்து 20 லேக் வரைக்கும் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி கம்பெனிஸ்ல நான் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி காலேஜ்ல நம்ம வந்து படிக்கணும். அதை நீங்க தெளிவா பாத்துங்க. ஓகே, அப்ப நான் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமா ஒரு கம்பெனில நான் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா முதல் தகுதி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரண்ட்ல அரியர் இருக்கக்கூடாது. இது வந்து முதல் தகுதி. அரியர் இருந்துச்சு அப்படின்னா நாம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம பின்னாடியே சொல்லிட்டே இருக்கோம், இன்ஜினியரிங் படிக்காதடா வேலை கிடைக்காதடா, இன்ஜினியரிங் படிக்காதடா வேலை கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நம்ம பின்னாடியே சுத்தி இருக்கு பாத்தீங்களா? அந்த குரூப்புக்கு நம்ம ஆப் வைக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது அரியரே இல்லாம கிளியர் பண்ணிட்டு முடிக்கணும். இதுதான் நம்மளோட முதல் எய்ம், சரியா? அதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்குங்க. ஓகே, அடுத்த பார்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க பண்ற விஷயத்த டிஃப்ரெண்டா நீங்க ட்ரை பண்ணுங்க. சும்மா இப்ப நான் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நான் இப்போ வந்து ஒரு தமிழ்ல ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் எழுத போறீங்க, சரியா? அதுல வந்து முன்னுரை அப்படின்னு ஒரு டாபிக் எழுதுவோம்ல, அந்த முன்னுரைக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது கண்ணுக்கு மையழகு, சரியா? அதாவது இந்த கட்டுரைக்கு முன்னுரை அழகு அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிங்க அப்படின்னா மத்தவங்க எழுதின பேப்பருக்கும் உங்க பேப்பருக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரெண்ட் இருக்கும், நல்லா புரியுதா? அப்ப ஒரு கம்பெனில நீங்க பிளேஸ் ஆகணும் அப்படின்னா டிஃப்ரெண்டான கேண்டிடேட் அவங்க என்ன பண்ணாச்சு எதிர்பார்க்கறாங்க. அப்ப உங்களோட ஸ்கில்ஸ் நீங்க என்னன்னு டெவலப் பண்ணணும். அப்ப ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா டெவலப் பண்ணா மட்டும் பத்தாது, டிஃப்ரெண்டான ஸ்கில்ஸ் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேலைகள், சரியா? நல்லா என்ஜாய் பண்ணுங்க. காலேஜுக்குள்ள போயிட்டீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா போக்கஸ்டா இருங்க. அதாவது லாஸ்ட் இயர் நம்ம காலேஜுக்கு என்ன கம்பெனிஸ் எல்லாம் வந்தாங்க, அப்ப நான் எதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அதிகமா என்ன தேடணும். தேடதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரியா? இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ண போறோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.